வெல்கம் டு சோடா உடி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உடைய ஃபைனல் சீசன் மொத்தமா எப்படி இருந்துச்சுங்கிறத தான் பார்க்க போறோம். ஒரு வழியா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜேர்னி அப்படியே எண்டு கார்டு போட்டு அழகா வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ மொத்தமா 5 சீசன் 42 எபிசோட்னு அது கூடவே டிராவல் ஆகி அந்த குட்டி பசங்க எப்படி பெரிய ஆளுகளா வளர்ந்துட்டாங்களோ அந்த மாதிரி பார்த்து நம்மளுமே இந்த கேரக்டர் இப்படி பார்த்தது இப்படி வளர்ந்துட்டாங்களேன்ற மாதிரி அவங்களோடவே சேர்ந்து டிராவல் பண்ணிருக்கோம். சரி, ஃபைனல் எபிசோட்ல வெக்னா கூட நடந்த சண்டை மொத்தமா இந்த சீசன் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்துடலாம். ஆக்சுவலா இந்த சீசனோட கதை என்னன்னா, வெக்னா பசங்களை வச்சு பெருசா ஒரு பிளான போடுறான். எனக்கு இத்தனை பசங்க தேவை, அவங்களை வச்சு பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய போறங்கிற மாதிரி பெரிய பிளான போடுறான். அந்த வெக்னாவுடைய பிளான 11 அவங்களுடைய கூட்டணி மொத்தமா சேர்ந்து எப்படி தடுத்து நிறுத்தினாங்க, பசங்களை எப்படி காப்பாத்தினாங்க, ஏன் பசங்கள இல்ல மொத்த ஹாக்கின்ஸையுமே எப்படி காப்பாத்துறாங்கிறதான் கதை. இதுல பாசிட்டிவ் ஏரியாவை பொறுத்தவரை கண்டிப்பா அழ வச்சு அனுப்பாம அழகா அப்படியே ஹாப்பி எண்டிங்கா கொடுத்தீங்க பாரு, அதுவே பெரிய விஷயம்டா. நினைச்சிருந்தா இன்னும் பயங்கர ஃபீலிங்ஸோட பயங்கர மூமெண்ட்லாம் பண்ணி விட்டு அப்படி பண்ணிருந்தா கூட இன்னும் பயங்கரமா தான் இருந்திருக்கும். இல்லப்பா, இவங்க அந்த கேரக்டர்ஸோடவே டிராவல் ஆயிருக்கிறாங்களா, அவங்களுக்கு இவங்க பர்சனலா எடுத்துக்கிறாங்க. வேணாம் நம்ம அழகா கொண்டு போய் முடிப்போங்கிற மாதிரி ஹாப்பி எண்டிங்கா முடிச்சதே நல்ல விஷயமா தான் பாக்குறேன். அதே போல இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ற அந்த ஏரியாவே செம்மையா இருந்துச்சுன்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அண்ட் இந்த சீசனோட ஹீரோ யாருன்னா, மத்த ஒரு சீசன்ல வேணா ஸ்டீவ் டஸ்டின் சொல்லலாம், இல்ல நீங்க 11 சொல்லலாம், இல்ல மத்த யார வேணாலும் சொல்லலாம். இந்த சீசனை பொறுத்தவரை எனக்கு மைண்ட்ல இருந்தது டெரிக் தான்டா. அவன் தான் வெக்னாவா இருந்தா என்ன, இப்ப வெக்னாவே சின்ன பிள்ளைய தூக்குற நீ என்ன பெரிய இவனாடா அப்படிங்கிற அளவுக்கு டெரிக்குடைய பர்ஃபார்மன்ஸ், அவனுடைய ஆட்டிடியூடு நல்லா இருந்துச்சு. எப்பேற்பட்ட வில்லண்டா அவனே அசால்ட்டா அட்டாக் பண்றீங்கிற மாதிரி. அதனாலேயே கெத்தானவன் டெரிக் கரெக்ட் தான்டா, உன் பேர் நீ வச்சுக்கிட்டது கரெக்ட் தான்டா. ஆக்சுவலா அந்த ஃபைனல் எபிசோடு 2 மணி நேரமா 1 ஹவருக்கு முன்னாடியே ஒட்டுமொத்தமா முடிஞ்சு போச்சே. 1 ஹவர் முன்னாடியே முடிச்சிட்டீங்கடா, இப்ப என்னடா பண்ண போறீங்கிற மாதிரி. கடைசி 1 ஹவர் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தா, எப்பா 10 வருஷமா நீங்க இந்த சீரிஸ் கூட டிராவல் பண்றீங்க, இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறீங்க, அவங்களுக்கு சென்ட் ஆஃப் ப்ராப்பரா கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த 1 ஹவர்ங்கிறது எமோஷனலா நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காகவே விஷயங்களை பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ சோகமா வேணும், இல்ல ஆக்ஷன் அதிகப்படியா வேணும், இன்னும் பல விஷயங்கள் வேணுங்கிறவங்களுக்கு லைட்டா ஏமாற்றம் தான். இந்த சீரிஸை நல்லபடியா முடிக்கணும், அவங்களை நல்லபடியா கொண்டு போய் முடிச்சிருங்கடா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய சீரிஸ் இது. எப்ப யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாவே முடிக்கணுங்கிறதுனாலயே பெரிய பல விஷயங்களை டச் பண்ணல. ஓவரால் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுக்கு எப்பா அவங்க அழ வச்சிடக்கூடாது, அதுவும் ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கே அவங்களை ஒட்டுமொத்தமா ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாதுன்னு பார்த்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அப்படியே நெகட்டிவ்ஸ் பக்கம் வருவோமா. இந்த ஹாப்பி எண்டிங் தான், கடைசி 1 ஹவர்ங்கிறது அந்த ஃபேன்ஸுக்காக பல விஷயங்களை பண்ணிருக்காங்கன்னா இல்லைன்னா சொல்லல. அதனாலேயே பல விஷயங்களை இவங்க அப்படியே டச் பண்ணாம விட்ட ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஆக்சுவலா டக்குன்னு இவங்க கதையை முடிச்சு விட்டாங்களா, வெக்னாவும் சரி இன்னொரு பெரிய தலையும் சரி, 2 தலைகளுமே டக்குன்னு முடிச்சு விட்டீங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஏங்க இதுல ஒருத்தனை சமாளிக்க, அந்த வெக்னாவை சமாளிக்கவே ஒரு சீசன் ஆகும், நீங்க 2 பேரையும் சேர்ந்து அவ்வளவு சீக்கிரத்துல முடிச்சு விட்டீங்களான்ற மாதிரிதான் ஃபீல் ஆச்சு. இப்ப ரீவைண்ட் பண்ணி பார்த்தா, அவன் எவ்வளவு பெரிய தலை, அவன் என்னமா பிளான் போட்டு வச்சிருக்கான், அந்த பிளான் எல்லாம் இவங்க டக்குன்னு போய் முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரிதான் தோணுச்சு. அது இல்லாம மேக்ஸ் வெக்னாவோட மைண்டுக்குள்ள சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்ல, ஆமா அந்த 1959 அந்த டைம் லைனு ஏகப்பட்ட விஷயங்கள் நாம தான் ஓவரா யோசிச்சிட்டோமா, இல்ல எல்லாத்தையுமே கட் பண்ணி டக்குன்னு முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா மேக்ஸ் அவருடைய மெமரிஸ்குள்ள பல விஷயங்களை பார்ப்பாளா, அந்த ஏரியாலாம் பெருசா டச் பண்ணாம ஆஹா வெக்னா மைண்டுக்குள்ள பெரிய யுத்தமே நடக்க போகுதுன்ற மாதிரி இருந்தா, இது வழக்கமான ஆக்ஷன் ஏரியாவா முடிச்சு விட்டாங்க. கொஞ்சம் கம்மியா சாட்டிஸ்ஃபை பண்ண ஃபீல் தான் வந்துச்சு. ஏன்னா இங்க வெக்னாவோட மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு மேக்ஸ் மூலியமா நம்ம காட்டிவிட்டாங்க. அப்ப கடைசியா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு வெடி பண்ண போறாங்கன்னு பார்த்தா, அப்படி அந்த ஏரியாவே பெருசா டச் பண்ணாம அது சும்மா தொட்டுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் லைனை வச்சே ஏகப்பட்ட தேரிஸ் எல்லாம் கிளம்பிச்சா, அதனாலேயே கொஞ்சம் நான் ஓவரா எதிர்பார்த்து விட்டேன். நான் எதிர்பார்த்ததுனாலே இன்னும் தெரியல, எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக கடைசியில டஸ்டின் அவ்வளவு ஹாப்பியா காட்டினீங்க பாத்தியா, இந்த சீசன்ல இப்பதான் டஸ்டின் மாதிரியே ஃபீல் ஆகுறான். அது வரைக்கும் சிடுமூஞ்சியா அது டஸ்டின் மாதிரியே இல்லாம தான் இருந்துச்சு. அந்த கடைசியில அவன் பேசுற ஸ்பீச், அவன் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான் பழைய டஸ்டினை ஃபீல் பண்ண வச்சுது. ஓவரால் ஜனவரி 1 அவங்க அழைப்பாங்கன்னு தெரிஞ்சே உள்ள போய் இல்லப்பா நாங்க ஹாப்பியா கொண்டு போய் முடிக்கிறோங்கிற மாதிரி பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. சோ இந்த இயரோட ஸ்டார்டிங்கே நல்ல பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சோடாபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.